வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கலித்தொகையை பற்றி பார்க்கலாம் வாங்க. கலிப்பா அது ஒரு பாவகை. அதனால் இந்த பாவகையை வச்சு தான் கலித்தொகை அதோடைய பேரை பெற்றிருக்கு. இதில் மொத்தம் 150 பாடல்கள் இருக்குது. இது ஒரு அகநூல். இதில் இருக்கிற பாடல்கள் 16 வரியிலேருந்து 70 வரிகள் உள்ள பாடல்கள் இதில் இருக்குது. இந்த பாடல்களெல்லாம் தொகுத்தவர் நல்லத்துவனார். தொகுப்பித்தவர் யாருன்றது தான் தெரியல. இதில் கடவுள் வாழ்த்து சிவனை பற்றி பாடியிருக்காங்க. பாடினது நல்லத்துவனார். தொல்காப்பியர் அகப்பாடல்கள் பாடுறதுக்காக யாப்பாக அவர் கலிப்பாவும் பரிபாடலையும் தான் குறிப்பிடுவார். சங்க இலக்கியங்களே பார்த்திங்கன்னா பரிபாடல் கலித்தொகை இது ரெண்டும் தான் யாப்பு வகையால் பெயர் பெற்ற நூல்கள். 5 திணைகளுக்கும் திணைக்கு ஒருவராக 5 கவிஞர்கள் பாடல்களை பாடியிருக்காங்க. அவங்க யாருன்னா பாலை திணை பாடல்களை பாடியது பாலை பாடிய பெருங்கடுக்கோ, இவர் 35 பாடல்கள் பாடியிருக்காரு. குறிஞ்சி திணையை பாடினது கபிலர் 29 பாடல்கள் பாடியிருக்காரு. மருத திணையை பாடினவர் மருதம் பாடிய மருதநில நாகனார், இவர் மொத்தம் 35 பாடல்கள் பாடியிருக்காரு. முல்லை திணை நல்லுருத்திரன், இவர் 17 பாடல்களையும், நெய்தல் திணையே நல்லத்துவனார் பாடியிருக்காரு, இவர் 33 பாடல்கள் பாடியிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா கைக்கிளை பெருந்திணை இந்த மாதிரி பாடல்களில் இருக்கிற ஒரே தொகை நூல் கலித்தொகை மட்டும்தான். அதே மாதிரி தனி வகையிலான கூற்று அமைப்பு, அப்புறம் கூற்று 2 பேர் உரையாடுது போல் அமைக்கிறதெல்லாம் இந்த நூலில் இருக்கிறதுனால இது மற்ற நூல்கள்லேருந்து மாறுபட்டு தோணுது. அது மாத்திரம் இல்லாமல் இதில் தமிழகத்தில் நடந்த கடற்கோள், அதாவது சுனாமி, அப்புறம் பாண்டிய மன்னன், மதுரை மாநகரம், ஏறு தழுவுதல் இதனை பற்றின குறிப்புகள்லாம் இதில் பாடலில் இருக்குது. இந்த எல்லா பாடல்களுக்கும் நாச்சினார்க்கினியர் உரை எழுதியிருக்காரு. இதை முதல்ல 1887 பதிவு அதாவது பதிச்சவர் CY தாமோதரம் பிள்ளை அவர்கள். அதுக்கு முன்னாடி எல்லா பாடல்களும் ஓலை சுவடியில் தான் இருந்தன. இதில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் ஒன்றன் கூறாடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை. அதாவது ஒன்றன் கூறாடை உடுப்பவரே ஆயினும்னா ஒரே ஒரு துணியை கிழித்து ஆடையோட அந்த ஒரு பகுதியை ஒருத்தரும் இன்னொரு பகுதியை இன்னொருத்தரும் உடுத்துகிற அளவுக்கு ஒரு வறுமையான, அதாவது 2 ஆடைகள் கூட இல்லாமல் ஒரே ஒரு ஆடை மட்டும் இருக்கிற அளவுக்கு வறுமையான சூழ்நிலையை இது குறிக்குது. ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை. அதாவது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் கூட மனசு ஒன்றா இருக்குது பாருங்கள், அதுதான் சிறந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ தான் வறுமை இருந்தாலும் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா பொருள் வசதியை விட மனசில் அன்பும் ஒற்றுமையும் இருக்கிறது தான் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் கணவர் மனைவி இருவரும் மனதால் பிரிவில்லாமல் ஒருமித்த எண்ணத்தோடு வாழ்றது தான் சிறந்த இல்லறம் அப்படின்றது இந்த பாடல் எடுத்துக்கோருது. இன்னொரு பாடல் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அதாவது பண்புனா ஒருவருடைய நல்ல குணங்களையும் அவர் நடந்துக்கிற விதத்தையும் அவரோட நடத்தையும் குறிக்கும். பாடறிந்து ஒழுகுதல்னா உலகத்தோடு ஒத்து வாழ கற்றுக்கொள்ளணும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நடந்துக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்மளோட கூட இருக்கிறவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து அவங்கள நம்ம புரிஞ்சுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்கிறது தான் பண்பான வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சிறந்த வரிகள்லாம் இந்த கலித்தொகையில் இருக்குது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.